ஏன்னா பாக்கியம் என்னோட தாயோட பேரு. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இந்த உலகத்துல 1000 உயிர்கள் பிறந்திருக்கலாம், இருந்திருக்கலாம், நம்ம கூட பயணம் செஞ்சிருக்கலாம். இதே நேரத்துல கடைசி இறுதின்னு நான் ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டேன். தாயாகப்பட்டவள் இருக்கிறதுனாலதான் நம்ம இந்த பூமியை பிரபஞ்சத்திலே உற்பத்தி ஆனோம். அப்படிப்பட்ட தாயாகப்பட்டவள் இருந்தாலும் இன்னைக்கு தெய்வத்துக்கு தெய்வமா நிகருக்கு நிகரா யாரை நம்ம நினைச்சுட்டு இருக்கோம்னா, ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை நினைச்சுட்டு இருக்கோம். இவரோட பேரோட வழக்கத்தை பார்த்தோம்னா, பசுனாலே ஒரு குழந்தை வந்து இறந்துருச்சு இல்ல, ஒரு தாய் வந்து இறந்துச்சா அப்படின்றப்ப ஒரு குழந்தைக்கு அடுத்த ரீதியில பால் கொடுக்குற ஒரு தன்மை வந்து பசுக்கு தான் இருக்கு. அது ஐயாவோட முதல் பேரு பசு, அடுத்து பொண்ணு. ஒருவேளை அது பொம்பளை பிள்ளையா பிறந்துருச்சுன்னா திருப்பூட்ட போனோம் அப்படின்னா ஒரு பொண்ணு பொருள் ஆணவர்கள் சேர்க்கணும். அப்படிப்பட்ட பசு பொண்ணு. முத்து அப்படின்னா கற்பு நிறையோட ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், கற்பு நிறையோட கடைசி எழுதி இருக்கணும். ஏன்னா கடல்ல 3 நாள் முத்து எடுக்க முடியாதுன்னு. அப்படிப்பட்ட முத்து போல இருக்கணும் பிள்ளைகளோட வளர்ப்பு. அதுக்கடுத்து பசு பொன் முத்து. ராமலிங்கம் அதாவது வைணவத்துக்கும் சம்பந்தம் இல்லாதவர், சைவத்துக்கும் சம்பந்தம் இல்லாத, அது மாதிரி எல்லா இறைவனுக்கும் பொதுவானவர். அப்படிப்பட்ட முருகன் அருள் பெற்ற நம்ம முத்துராமலிங்கம் பசுபொன் ஐயா அவர்கள் நினைச்சோம்னா எப்படின்னா, தென்பாடி நாட்டிலே இருந்தாலும் இப்பேற்பட்ட ஜாதிகள் வாழ்ந்த, அதாவது பிறந்த ஊருந்தாங்க. இப்படிப்பட்டவங்க விஷயங்கள், அதாவது தேவ மகா பெருமான் என்ன செஞ்சாருன்னா தன்னுடைய இருக்கப்பட்ட நிலத்தை எல்லாம் எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு வாழ்க்கை நடைமுறை எப்படி இருக்குன்னா, அண்ணன் தம்பியை அடிக்கிட்டு உருள்ற ஒரே இடத்துக்கு. இந்த கோடியில நீ மதிக்காத அந்த கோடிக்கு நான் வரமாட்டேன். கதை அப்படி போகுது, வரமாட்டேன். சரி, இதுக்கு பெரிய ஆளுங்க வச்சா அது தீர்க்கம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா, நீ சின்ன பையன் உனக்கு ஒண்ணும் தெரியாத, நீ கம்முன்றான் நம்மளைத்தான் தட்டுறாங்க. நம்மளைத்தான் தட்டுறாங்க. ஏன்னா அவன் பேர்லயே ராஜா, நம்ம பிறந்ததுக்கே ராஜா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. 1000 விஷயம் கட்டுமாமா. யாருமே லஞ்சம் வாங்கல, நான் கொஞ்சம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். இது ஒரு தப்பா? நீங்க லஞ்சம் வாங்கலையா? வாங்கிட்டீங்களா? காவல்துறை அதிகாரி ஐயாவும் வாங்கினாரு. இதை சொன்னா உள்ள உடிச்சு போட்டுருவாரு. இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கேன். ஏன்னா அவரா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், பிறந்த தாய் வயிற்றுல 10 மாசம் லஞ்சமா இருந்தமா இல்லையா? அடுத்து தோலத்தி வளர்ந்தொட்டிக்கு தகப்பேட்ட லஞ்சமா இருந்தா. அடுத்து அண்ணன் தம்பி கை ஊடி போற நேரத்துல அண்ணன் தம்பி கூட இருந்தா. சரி, சீர்வரிசை செய்யும் போது அக்கா தங்கச்சிகளுக்கு லஞ்சம் கொடுத்தா. கடைசியில ஒரு மனைவியை கட்டிட்டு வந்து வாழ்க்கையை லஞ்சமாக்கி லஞ்சமோ 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 போனாலும் ஏன்னா இடத்துக்கு தானே இப்ப பிரச்சனை. அன்னைக்கு இடத்துக்கு பிரச்சனை, இன்னைக்கு இடத்துக்கு பிரச்சனை. அப்படிப்பட்ட இந்த இடத்தை பார்க்கும்போது அற்புதமான இடம், அழகான இடம், குருத்தி
நிலம். ஏன்னா குறிஞ்சினாலே இந்த குமரனுக்கு ஏத்த இடம் நான் நினைக்கிறேன். அது எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் எனக்கு ஜாதகமா மாத்திர காரணம் நதி ஓரம் இப்படிப்பட்ட இடத்துல வந்திருந்தாலும் அற்புதமான காலம், அழகான காலம் ஒண்ணு கேட்கும் நாங்களே, அப்படிப்பட்ட காலம் ஒண்ணு கேட்கலையே. ஆளலும் சோ ஏன்னா மாமா ஆளலும் சோளத்தை பிரிச்சு பிரிச்சு பார்த்தோம்னா லஞ்சமா வந்துடும். இப்ப நம்ம லஞ்சம் கொடுக்க நேரம் இல்ல, லஞ்சம் கொடுக்க நேரம் இல்லாட்டாலும் இந்த பிள்ளைய பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா மதிர மாறிக்கொள்ளுந்தே நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ Thank you.
எல்லாருக்குமே ஆட்டம் கண்டுதான் போகுது போகுதுன்ற இவர் என்ன வேணா வேணான்றது போகுதுன்னா சந்தோஷப்படுங்க. போன திருப்பி வந்தாலும் சந்தோஷப்படுற போகன்னு வருத்தப்படுறியா? போயிடுச்சு அப்படியே போயிடுச்சுன்னா போயிட்டு போகுது. நமக்கு வேணாம் போகாம இருக்கு. எல்லாம் தான் போகும். எதை தெரியும் நீங்க? அழகான மான் குட்டி பணி தேடி வந்தவரே மாப்பிள சிங்கம் புடிங்க. போகும்போது நான் ஏதாவது தொந்தரவு திருப்பி ஒரு ஆட்டி கூட போய் காட்டுங்கள நான் பாத்துட்டு போறேன். மாப்பிள நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமில்ல நான் யாருங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. எதுக்கு எதுக்கு வம்பு போல சொல்ல வரல இல்ல ஐயா காவல்துறைய நேரம் ஆச்சு முடிங்கன்னு சொல்ல எதுக்கு இந்த சங்கடத்துல நம்ம டப்புன்னு தங்கச்சியை கூப்பிட்டேன். நம்ம தங்கச்சியில உங்களுக்கு மேடமா Thank you.
நம்ம இடத்துக்கு வேலூர்ல இருக்குண்டாடா. என்ன விஷயமா? மாலத்தில் வந்தானா ஆ, ஓடி வந்தோமா நம்ம காட்டுக்குள்ள பெருன்னு சொல்லி பிடிவாதம் பண்றாரு. இத நீ நம்ப சொல்ற. நம்பிக்கையாக இதுக்குள்ள ஒரு மாதிரி. அந்த வந்த வேடுவரு நம்ம பகுதிக்கு புதுசுன்னு நினைக்கிறேன். சரி. அதனால வந்த வேடுவருக்கு மான் வந்திருக்கா வரலையாங்கிற பதில சொல்லி இன்னும் நீ போயில 2 பேரும் அப்புறம் கள்ளம் சொல்லிக்கிட்டு இருக்க ஓடி ஓடி பார்த்து அவங்க ஊர்ல இருந்து அவங்களே கட்டிக்கிட்டு இருக்க. போட போட திருப்பி கேட்டுச்சுன்னா எங்க ஊர்ல நாடாட்டி எங்களே மாட்டேங்கிறியா? சரணகுமார் அங்க போய் மூத்திர மேல போகிட்டு அதனால வேடுவருக்கு வரவேற்று கொடுத்து மான் வந்திருக்கா வரலையாங்கிற பதில சொல்லி அனுப்புங்க. சரி, நம்ம உள்ள போய் வருக தாங்கள் வருங்கள் வருவாங்க. அந்நிய ஆடோடு எனக்கு பேசி பழக்கமில்லை என்றால் இறந்தவர்கள் தெரிகிறீர்களா? ஆகையால் தாங்களுக்கு பதிலளிக்க காத்திருக்கேன். எப்படி? தமிழ் என்கிற மொழி மனம் கவரும் தமிழே, மனம் கவரும் தாயே, மொழியே, அன்பு மொழியே, உலகின் முதன்மையான மொழியே, உன்னை போட்டி புகழ்வதில் புகழ் அடைகின்ற பெருமை வந்தாரை வாழ வைக்கும் பூமியிலே இருக்கிறோம் என்ற சிறப்பு விருந்தோம்பல் உபசரிப்பு பெயர் போட பூமி வாழ்க்கும் என்ற பெருமை. அப்படின்னா தாங்கள் பதில் தர சித்தமாக இருக்கிறேன். மான் ஒன்று தேடி வந்ததாக அண்ணனும் தோழி கூறுகிறார். விளையாட்டு பிள்ளைகள் தாங்கள் யார்? எங்கே இந்த பதிலை சற்று விளக்கமாக சொன்னால் தக்கமல்லி தங்கள் சமர்ப்பிக்க காத்து எடுத்து எம்முகள் பார்க்கலாம். பந்தாரை வரவேற்கும் மண்டபம் நாட்டில் வன வேடுவர்கள் மட்டுமே சச்சரிக்கை உங்கள் காட்டில். அதாவது தலைமைன்ற ஸ்தானத்துல அற்புதமான ஒரு வரவேற்பு கொடுத்தீங்க. இருந்தாலும் நான் தேடி வந்தது ஒரு அழகான மான்குட்டி. உங்க அண்ணனிடத்துல கேட்டேன், அவர் பார்க்க வேண்டாரு. சரி, உங்க தோழி இடத்துல கேட்டேன், அவங்க காணவே காணவேண்டாங்க. தலைமைன்ற ஸ்தானத்துல உங்ககிட்ட கேட்கிறேன், என்னுடைய மான்குட்டி உள்ள போயிருக்கு. என்னுடைய மான்குட்டியை பிடித்து தனக்கு வாய்ப்பு தந்தாலும் பிடிக்கிறதுக்கு உதவிகரமா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்ன்ற ஒரு விதத்துல, ஏன்னா நீங்க தலைமைன்ற முறையில அற்புதமான ஒரு வரவேற்பு கொடுத்த காரணத்தினால அந்த மான்குட்டியோட பெருமை எடுத்து சொல்றேன், பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. வாய்ப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு வாய்ப்பு கொடுத்தா மாலை முடிச்சிட முடியுமா? அதாவது இடத்துக்கு சொந்தக்காரங்கிட்ட வாய்ப்பு கேட்கணும், அது தவறு இல்லை. மாலை முடிச்சுல கட்டியா போட்டுக்க பஞ்சாயத்து கவுத்து வச்சிருக்கிறான், முடிச்சு வாய்ப்பு கொடுக்குறது. ஏங்க, தவறான இடத்துக்கு தவறான பாதையில போனோம்னா கண்டிப்பா அது தவறாத நடக்கும், நல்லாவே தெரியும். ஏன்னா இப்ப வரைக்கும் நீங்களும் அவர் அப்பா நாரதர் அப்பாவும் பேசாத நான் பேச போறதில்ல. இருந்தாலும் அடியனுக்கு தெரிஞ்சதே நான் பேசுவேன். இருந்தாலும் நீங்கள் வாதாடினீங்க, அவங்களும் வாதாடினாங்க. ஆக மொத்தம் வாதாட போது எல்லாமே எதிர்த்து சேர்த்தேன் போது. அதனால வள்ளி அதாவது சீதா பிராட்டி ஒரு நக்கல தப்பா இருந்தாங்க, மண்டோதரி ஒரு நக்கல தப்பா இருந்தாங்க. அதே நேரத்துல வேட்டையாடுறதுக்கு ஒரு முன்னறிவு பகுத்தறிவு எல்லாம் இருக்கு. இப்படி எல்லாம் இல்லாம நான் ஏன் வந்து உங்ககிட்ட அனுமதி கேட்கிறீங்கன்னா, லட்சுமண கிழிச்ச கோட்டை தாண்டினா சீதா, நீங்க அபயக்குரல் சொன்னீங்க, அந்த கோட்டை தாண்டனா அவனுக்கு வேலையே இல்லடா. நீங்க கோட்டை தாண்டணும் விதி இருந்தா தாண்டித்தாங்க. அதே போல எங்க மான், என்னுடைய மான்
உங்க இடத்துக்குள்ள வந்தது உண்மை, பார்த்தது உண்மை. அதை தகுந்தவங்ககிட்ட கேட்டு புடிச்சிட்டு போறது நல்ல ஒழுக்கமான பிள்ளைக்கு அழகுன்ற காரணத்தினால உங்ககிட்ட கேட்கிறேன். அப்ப நான் போய் சொல்லிட்டு நிக்கிறேனா? பொய் சொல்றது யாருமே சமயத்துக்கு எல்லாருமே பொய் சொல்லிருக்காங்களே. அது எப்படி போய் சொல்றோம்? ஏன் பொய் சொல்லாத ஆளே இந்த உலகத்துல இல்லைன்னு நானு தெரிஞ்சுக்கங்க. சொல்லுங்களேன். உண்மையை பேசணும்னா அந்த உண்மை என்னைக்கு வேணாலும் அது அப்படியே நிக்கும். கண்டிப்பா. பொய் பேசினா மறந்துடுவோம். நம்ம என்ன சொல்றோம் நம்மளே மறந்துடுவோம். சரிங்களா? அந்த பையன் மறைக்க இன்னொரு பையன், இந்த பையன் மறைக்க இன்னொரு பையனுங்கிறது வாழ்க்கையே பொய்யா போயிடும். சொல்ல வேண்டியது பொய் இல்லைங்க. உண்மையை பேச மட்டும் உண்மையை மட்டும் பேசிட்டு எத்தனை வருஷம் அதே தான் சொல்லிக்கிட்டு இருப்போம். அதான் உண்மை எப்போதும் பொய்க்காது, பொய்மை எப்போதும் உண்மையானது. இது நான் சொல்ல பெரிய விஷயம். சரி விட்டுருங்க. இதுக்கு ராமாயணம் பகவதம் போயிட்டு விடிய காணும். சொல்லுங்க. சொல்லுங்க. ஒரு குட்டி கதை. சொல்லுங்க. நீங்க மான் மேல ஆசைப்பட்டு வந்தீங்களா, ஆசைப்பட்டு வந்தீங்களா, இல்ல நிர்பந்தத்தினால வந்தீங்களா? நிர்பந்தத்தினால தான் வந்திருக்கேன். என்ன பொறுத்தவரைக்கும் ஆசை என்பது அழிவுக்கு சத்துரு. குட்டி கதை தான் பாருங்க. அப்ப ஆசை மனிதன் ஆசை இல்லாம வரைக்கும் சந்தோஷமா இருக்கும். நல்ல பெரியவங்க உட்காந்துருக்கீங்க, எல்லாம் ஒரு 50 வயசு அப்படிதான் இருக்கீங்க. நான் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பிள்ளையா இருக்கும் போது நான் வந்து சொல்றேன், ஒரு 5 ரூபா உங்க பாக்கெட்ல இருக்கும். நீங்க இப்ப சந்தோஷமா இருந்தீங்க, சந்தைக்கு போவீங்க, பொரியல் வாங்குவீங்க, அங்கே சந்தோஷமா வருவீங்க, ஆள் கொஞ்சம் வாங்கி தின்னீங்க, ஆத்தா சோகத்துல வட்டியில சோறு வடிக்கும், பக்கத்துல எல்லாம் சோறு போடினா. ஒரு வீட்டில் அடுப்பெறிந்தால் மறு வீட்டில் பசி இருக்கார். ஒரு வீட்டிலே அடுப்பெறிந்தால் மறு வீட்டிலே பசி இருக்கார். இப்ப மனசாட்சியத்தோட சொல்லுங்க, யாராவது சந்தோஷமா இருக்குமா? 50,000 ரூபாய் கையில சந்தோஷம் கிடையாது. அத்தனை பிரச்சனை. எல்லாத்துக்கும் என்ன காரணம்? ஆசைதான். ஆசை இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படி இப்படி வாழ்ந்தப்ப சந்தோஷமா இருந்த ஒரு காலம் போய் பண்டமாற்று போய் ஒண்ணு வந்துச்சு. கடலைக்காய் பறிச்சா ரெண்டு மரக்க கடலைக்காய்னா 2 படி கூலி கொடுப்பாங்க. எனக்கு நல்ல ஞாபகம். சின்ன 3 வயசுல நல்ல ஞாபகம். அந்த 2 படி கடலைக்காய் வந்து கடையை கொடுத்து தேவையான ஜாமான் வந்தாங்க. அப்ப இந்த ஜாமான் இங்க போச்சு, அங்க போச்சு, நடுவுல பணம் வரவே இல்லை. உண்மை. இந்த கிராமத்துல இருந்து அங்கிருந்து 2 கூட ஆடு சொந்தக்காரங்க போவாங்க வண்டி மாடை கட்டிக்கிட்டு. இந்த போகும்போது அந்த பிள்ளைக்கு 2 கொட்டை வெள்ளத்தை கொண்டு போ, ஏன்னா கரும்பு விட்டுருப்பாங்க. அங்கிருந்து வரும்போது உளுந்து வரும், இங்க இருந்து அரிசி போக வந்து சாமரிசி வரும். சந்தோஷமா இருந்தான். என்னைக்கு பணம் உள்ள வந்து உட்காந்துச்சு நச்சுன்னு மனசுக்கு நிம்மதி போச்சு. எங்க யாராவது சொல்லுங்க, நிம்மதி யாராவது தூக்கிங்களா? இல்ல. அதனால ஒரு சின்ன கடை அதான் உட்காருங்கதான், 10 நிமிஷம் உட்காருங்க. உங்களுக்கு தான் உங்களுக்கு நீங்க அங்கிருந்து தான் இல்லாச்சி போயிட்டு வாங்க. ஒரு காட்டுக்கு ராஜா. நல்லா கவனிங்க. இந்த கதை எல்லாருக்கும் தான், தமிழ்நாட்டுக்கு இந்த கதை தான், எனக்காக அல்ல. ரொம்ப கவனமா கேளுங்க. காட்டுல ஒரு ராஜா. ராஜா சிங்கம்னா பிடிச்சதுல நின்றோம். காட்டுல விளங்குனா ஏன்னா வரும் முன் காப்போம், வரும்போது காப்போம், வந்த மீன் காப்போம். வரும் முன்னால் காப்பவர்கள் புத்திசாலிகள். நம்ம ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி பிரச்சனை தீர்த்துறோம், அது புத்திசாலிகள். அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் பிரச்சனை வரும்போது பிள்ளையை காப்பாத்தி விடுவாங்க. சரி, வரும்போது பிரச்சனை வந்துச்சு, அது சாமர்த்தியமா தப்பிச்சுக்கணும். அவர்கள் அந்த சாமர்த்தியசாலி. வந்த பின்னாடி பார்த்துக்கோனா முட்டாள். நான் சொல்ல பெரியவங்க. இந்த நரி என்ன பண்ணும், அந்த சிங்கருக்கு பக்கமே போகாது. இந்த நரி எப்பயும் தந்திரமானது. சிங்கம் பசியோடு உட்காந்துருக்கு, ஏதாவது மாட்டுமா தொலைச்சு எப்படின்னு உட்காந்து பார்த்தா என்ன பண்ணுச்சு, இந்த நரி அந்த பக்கம் பாடி தெரியாம போயிடுச்சு. சிங்கருக்கு தெரியாம போயிடுச்சு. சிங்கம் பிடிச்சிருச்சு. பிடிக்க போது கொள்ள போது தப்பிக்கணுமே, பிரச்சனைகள் போகாது. ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு. உடனே சிங்கத்தை பார்த்தான். சிங்கராஜா நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு பராக்கிரமசாலி, போய் என்னைய 3 அளவு 3/4 சதவீதம் என்னைய போய் அடிச்சிட்டீங்களாமா அப்படின்னு பார்த்து சிங்கம் அப்படியே வந்தா. இந்த சாமர்த்தியமான பிரச்சனை என்கிட்ட பேசிட்டு இருக்காரு. எனக்கு பசிக்கு சிக்கினது நீ தான், சாப்பிட போய். சிங்கராஜா ஒரு 1/2 மணி நேரம் உங்களுக்கு பொறுத்தீங்க பசிய, நல்லா கொழுத்த மிருகமா எங்கேயாவது ஒண்ணு இருக்கும், மேய்ச்சிட்டு குடிச்சிட்டு வந்துன்னு சொல்ல. சிங்கம் பார்த்து நம்பலாமா? ஐயோ உங்களை போச்சுட்டு நான் உங்களை போய் ஏமாத்த முடியுமா அப்படின்னு கிளம்பிச்சு. தப்பிச்சிச்சு. பாருங்க, பிரச்சனை வந்துடும் தப்பிச்சிச்சு, பிரச்சனை வராது தப்பிச்சிச்சு, பிரச்சனை வந்து தப்பிச்சு நேரம் போகுது. பார்த்தா தூரத்துல ஒரு கழுதை ஒண்ணு மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? பார்த்தா ஒரு எப்படி பார்த்தா ஒரு 80 கிலோ இருக்கும் மேய்ச்சிட்டு. நரி போச்சு பக்கத்துல. போய் நீ வாங்க சிங்கம் சாப்பிட கூப்பிட முடியா? நரியாரே சௌக்கியமா? சௌக்கியம். ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? நம்ம காட்டுக்கு ராஜா சிங்கம் இருக்காருல்ல, அவருக்கு இந்த காடு பிடிக்கலையா, இந்த தலைவர் பதவி பிடிக்கலையா, அதனால அவர் வேற காட்டுக்கு போறாரா, தலைவர் பதவி உங்ககிட்ட கொடுக்க போறாருன்னு சொல்ல. கழுதை நம்மளாமா? இந்த காலத்துல தலைவர் பதவி யாராவது செத்து போறாங்க, அடிச்சுக்கிட்டு சாவுறாங்க. சரிங்களா? போவாங்களா? பார்த்துட்டேன் கழுதை. ஏன்னா கழுதைக்கு ஆசை, கழுதைக்கு ஆசை. ஒருவேளை இருக்குமோ? நிறைய நிஜமா தான் சொல்லுதோம். நம்ம வந்து வாய்ப்பு படலாமா போயிட்டாமா? எப்பயுமே ஆங்கில வார்த்தை பேசுறது கோச்சுக்காதீங்க, நான் பேசுறேன். நம்ம ஒரு பிரச்சனையை சந்திக்க போகும்போது நம்ம உள் மனசு ஒன்று சொல்லும்.
பெரியவங்க சொல்ல அந்த காலத்துல நிதானம் பொறுமையா மனசாட்சி அப்படி அப்ப அது பேர் லிசன் டு மைண்ட் வாய்ஸ். அப்போ நம்ம அமைதியா என்ன நம்ம அந்த மனசாட்சி கேட்டோம்னா அது செய்யாதுன்னு சொல்லும். இது செய் அப்படின்னா இல்ல செய்யாத போது எச்சரிக்கை கொடுக்கும். இப்ப யாரும் அதை கவனிக்கிறது கிடையாது. இந்த கழுதை நினைச்சு ஆசை ஒருவர் தலைவர் வேகமா வருது ஆசை பாருங்க, ஆசை அதான் முக்கியம். பார்த்தா நிறைய வரும்போதே சிங்கம் ஒரே காதை பிடிச்சிச்சு, காது 2 பிச்சு ரத்தமா வடியுது. கழுது தப்பிச்சு ஐயோ காதை பிடிச்சு ஒரு கொள்ளதான் கூட்டிட்டு போகுது அப்படின்ட்டு கொஞ்சம் சுதாரிச்சிச்சு, தப்பிச்சு ஓடிச்சு. நடி விடுமா ஐயோ நடி கழுது தப்பிச்சு போகுது வேகமா பின்னாடி போச்சு. என்ன நீ பாட்டு கொண்டா பொய் சொல்லி தர கூட்டு போறேன் கொள்ளதானே போகுது. ஐயா அறிவிட்ட கழுத உனக்கு விஷயம் தெரியுமா, அந்த தலைவர் கிரீடத்தை உன் தலையில வைக்கும் போது உன் காது பெருசா இருக்கா, கிரீடம் காது கட்டி கீழே காதை பிச்சுன்னு சொல்ல கழுத மறுபடியும் நம்பலாமா, மறுபடியும் நம்பிச்சுன்னா ஆசை. 2வது சிங்கம் விடுமா ஒரே அப்படியா பிடிச்சு கொண்டுச்சு, கழுத சேர்த்து போச்சு. நிறைய கொண்டுச்சு. இங்க வா மூளை தனியா எலும்பு தனியா ஈரல் தனியா பிரிச்சு வை, நான் போய் என் பொண்ணை நீ பொண்ணு போயிடுச்சு. கழுத நிறைய வந்து பிரிச்சு வச்சு பார்த்தா மூளோட குப்பியாச்சு இது தூக்கி தின்னு பிடிச்சு. சிங்கம் எங்க வருது நரி எங்க மூளையை காணா. என்ன சிங்கராஜா இந்த கதைக்கு மட்டும் மூளை நான் மட்டும் சிக்குமா அப்படின்னு சொல்ல. இது உங்களை சிரிப்பதற்காக நாங்கள் சொல்லப்படும் கதை. ஆனால் இன்று உலகம் முழுக்க காம பசியோடு சிங்கங்கள் ஏராளம். உலகம் முழுக்க காம பசியோடு சிங்கத்தை சொல்ல நான் மனசால பேசுறேன். சிங்கங்கள் ஏராளம். அவளிடம் உங்கள் பிள்ளைகளை தந்திரமாக அழைத்து செல்லும் நரிகள் அதை விட ஏராளம். சாப்பிட்டியா சாப்பிடலையா, உன்னை உங்க வீட்டுக்கார சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டாரா? உனக்கு ஒரு புடவை எடுத்து என்ன புடவை எடுத்து கொடுத்துருக்க அந்த மனுஷன், நல்ல புடவை இல்லையே ஆப்பிள் ஃபுல் வாங்கி தருவா அங்க வரியா இங்க வரியான்னு சொல்லி சின்ன சின்ன விதைகளை தூண்டில போட்டு 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 பொம்பளை பிள்ளைங்க 3வது படிக்கிற பிள்ளை 8வது படிக்கிற பிள்ளை குடும்பம் பொம்பளை வேலைக்கு போற பொம்பளை எல்லா போட்டு கொக்கிய வச்சுட்டு தயாரா நிக்குது நரிகள். பொம்பளை கொஞ்சம் அசந்தம்னா ஒரே கொக்கிய போட்டு இழுத்துட்டு போய் சிக்கிருக்க சிக்கினா சின்ன பின்னதான் முடிஞ்சாலும் சொல்லாச்சுங்க. வேலைக்கு போற பொம்பளைங்க வீட்டுல இருக்க பெண்கள் படிக்க போற பிள்ளை 3 வயசு பிள்ளை. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 15 வயசு பிள்ளைய பக்கத்து வீட்டுல விட்டுட்டு போவாங்க. அந்த பிள்ளைய பார்த்துக்கதான் களை வெட்ட போறேன் பிள்ளை வயசுக்கு வந்திருக்கான் 30 நாள் குடிச்சுட்டு இருக்கும்ல. இப்பதான் தண்ணியை தலையில ஊற்றி அனுப்புறாங்க. அப்பெல்லாம் 30 நாள் வச்சிருப்பாங்க. அப்பதான் வலுவடையும். எல்லாரும் சாப்பாடு போடுவாங்க. பணியாரம் என்ன நாட்டுக்கோழி அந்த கறி நாளைக்கு நீ என்ன செஞ்ச பேசாதவர்கள் பேசுவார்கள். ஒரு பிள்ளை பேசி நான் பேசாதவர்கள் அவன் பிள்ளை வயசுக்கு வந்திருக்கான். நீ என்ன கறி எடுத்து போடுறியா, நீ என்ன கோழி எடுத்து போடுறியா, நானே எடுத்து போய் கறியாக்கி எடுத்து போட்டேன். அப்ப அந்த வலுவடைந்தான், அந்த கருப்பை வலுவடைந்தது. பெண் திடகாத்த வெண்டைக்கு அப்படி இல்லை. அப்ப 30 நாள் பார்த்துக்கிட்டு போவாதான் பிள்ளைய பாத்துக்கதா பிள்ளை குடிச்சுக்குள்ள இருக்கு களை வெட்டிட்டு இருந்தேன். அந்த பிள்ளை பாதுகாக்கப்பட்டது. இந்த 3 வயசு பிள்ளையை பாதுகாக்க முடியாது. நம்பி பக்கத்து வீட்டுல விட்டுட்டு போக முடியாது. முடிஞ்சு வச்சு சின்ன பின்னமாயிடும். அதனால முடிஞ்ச ஆசைதான். சாக்லேட் கொடுத்தா சின்ன பிள்ளை ஏமாந்துரும், போனை காமிச்சா 15 வயசு பிள்ளை ஏமாந்துருவா, நல்ல புடவை காமிச்சா பெரிய புடவை ஏமாந்துரும். முடிஞ்சு போச்சு. அதனால முடிஞ்ச சொல்லாச்சுங்க. அது மாதிரி இவரு என்னன்னா இங்கதான் உங்க நிறைய உங்க மான் இங்கதான் குட்டிங்க. அது எப்படிங்க எங்க மான் வேகமோ மனவேகமோ இருக்கட்டுங்க. இருக்கிறதே வந்து சிங்கம் இருக்க காட்டுலதான் மான் குட்டி போட்டு பேர பெட்டி எடுக்கும். அப்ப அதிக சாமர்த்தியமா இருக்கும். மான் உறவு ரொம்ப சுதாரிப்பு. மான் மாதிரி ஒரு சுதாரிப்பான மிருகத்தை பார்க்கவே முடியாது. ரொம்ப சுதாரிப்பா இருக்கும். வேகம் அவ்வளவு வேகம். புளிக்க தண்ணி காமிச்சு சிங்கத்துக்கு தண்ணி காமி. அப்ப அப்படி இருக்க மானு இவ்வளவு நேரம் நின்றுட்டு இருக்குமா? அது நான் தினையை கூட அறுவடை காத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப ஏதோ போய் சொல்றீங்க. நீங்க வேணா போய் சொல்லலாம். ஆனா நான் ஆசைப்பட மாட்டேன். உங்க மான் ஒரு வந்தாலும் ஆசைப்பட மாட்டேன். ஆசைப்பட்டதும் மான் வச்சு கட்டி போடலாம், இல்ல பதையாத கவுத்து வைக்கலாம். ஆசையில வந்து பாருங்க போதும், இது போதும் அப்படி நினைச்சு பாருங்களேன், பிரச்சனை இருக்காது. புருஷன் அப்பாட்டி போதும் நினைச்சு பாருங்க, பிரச்சனை இருக்காது. இந்த புடவை போதும் நினைச்சு பாருங்க, பிரச்சனை வராது. இந்த புடவையா ஏற்ற விட்டுக்காரன் பாருங்க முடிஞ்சு வச்சு பிரச்சனை. அப்ப போதும் என்கிற மனமே அதான் அந்த காலத்துல பழமொழி வச்சாங்க. போதும், இது போதும். அதுக்குள்ள வாழ கத்துக்கணும். எதுக்குள்ள இருக்கிறதுக்குள்ள நீங்க வாழ கத்துக்க. நீங்க தான் பெரியா. இருக்கிறத விட்டு வெளியே பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டோம் ஒண்ணும் பண்ண முடியாது. கையில காசு இல்லையா, சந்தேக பேச நினைக்காது. யூடியூப்ல எடுத்துருக்கா. கையில காசு இல்லையா, பிள்ளைங்க நிறைய வாங்கி சாப்பிடணும் அவசியம் இல்லை. சோத்த வடிங்க. கையில காசு இல்லை, ஒண்ணுமே இல்லையா, கடன் வாங்கி செய்ய வேணாம். 2 முருங்கை பழம் இருக்காது ஒரு வீட்லயும். 2 முருங்கை வைப்பீங்க, ஒரு தக்காளியை வெட்டி போடுங்க, ஒரு சின்ன வெங்காயத்தை வெட்டி போடுங்க, 2 மஞ்சத்தூளை போடுங்க, மிளகு கொதிக்கிற சரி சோத்துல ஊத்திட்டுருங்க. சாப்பிட்டு தான் ஆகணும். நான் சாப்பிடணும். அதான் நம்ம உடம்பு நம்ம சொல்லதான் கேட்கணும். அது சொல்றத நம்ம கேட்கக்கூடாது. இதைத்தான் நீ சாப்பிடணும். நாம கட்டுப்படுற எது பழமொழி சொல்லுவாங்க,
வயிற்ற கட்டினவன் புருஷனை காப்பாத்தி விடுவான், வாயை கட்டினவன் பிள்ளையை பிள்ளையை காப்பாத்தி காப்பாத்துவான். பழமொழி நான் இல்ல, பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டீங்க. வயிற்ற கட்டினா வீடு துணி போட்டு கட்டுறதா அல்ல. காப்பி ஏசி குடிச்சவங்க புருஷன் மேல உட்காந்து புருஷனை காப்பாத்தி விடுவான். 10 ரூபா கையில பள்ளியோட ஒரு பிள்ளை வரது ஏதாவது செஞ்சு கொடுப்போம் அப்படின்னா பிள்ளையை காப்பாத்தி. அதை விட்டுட்டு 10 ரூபா இருக்குல்ல இங்க பேசுறாங்க, இங்க இப்ப பேச முடியாது. 10 ரூபாய் போட்டு ரீசார்ஜா பண்ண வேண்டிய கதைக்கு யாராவது மாதிரி இன்னைக்கு இந்த கன்றாதி வில்ல வந்துச்சோ கருமத்தை வாழ்க்கை நிம்மதி தூக்கம் வந்து எல்லாம் போய் தொலைஞ்சிச்சு. அதனால வெறிமண சாலையில கோயில் நாட்டுக்கு கஷ்ட தண்ணி வலிக்க கூடாதான், ஒண்ணு மஞ்சள் தண்ணி தெளிக்கல சாணியை கஷ்டலிங்க. ஆமா மாஸ்கோலிக்கிறக்கா இன்னும் மஞ்சள் தண்ணி தெளிங்க, ஏன்னா சாணி கஷ்டலிங்க, பச்சை தண்ணி தெளிக்க கூடாது. சரியா? என்னைக்கு இருந்தாலும் வாங்கிக்கன்னு சொல்லிடுற. காயாத யானைகள்
சொல்றது உங்களை தாங்க. அப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். அது உங்களை காதல் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். மதிக்கணும்ல, என்னையெல்லாம் அப்புறம் கொஞ்சம் மதிக்கணும்ல. இந்த கண்டவர் ஏழு தானே இருக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். சாமியை கும்பிடுவோமா? கும்பிடு காலையில. நாடகம் வைத்தவர்கள் நாடக பக்கம் வந்தவர்கள் அனைவரும் நலமோடு வாழ வேண்டும். நோய் நொடி இல்லாமல் இனி வரும் காலங்களில் சந்தோஷமா இருக்கணும். மழை வளம் பெருகணும், மனிதநேயம் பெருகணும், விவசாயம் பெருகணும், விவசாயிகள் மதிக்கப்பட வேண்டும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். முருக பெருமான் வணங்குவோமாண்ணா. டாஸ்மாக் கடை நிறைய திறக்கணும். உள்ள பண்ணி இந்தா பூ எல்லாருக்கும் வாங்கதான் உட்காந்து வந்து வாங்கிங்க. இந்த நேரம் கூட எல்லாருக்கும் பிடிச்சு வாழ்ந்துட்டு போங்கதான் மனசார. சத்தியோ சிவோ
நீதி வேண்டி வணங்கலாம். எல்லாரும் நல்லா இருக்கணும். உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவன்களும் சகல சௌபாகியம் பெற்று வாழணும். நீங்க கேட்டது போல பள்ளி தெய்வானை சேனாதிபதி முருகன் என்று உலகத்தோர் அனைவரும் அழைக்கிறேன். ஏய், முருகா. பாவம் நிறைந்த பூமியிலே பசும் பொன்னில் ஒரு ஜோதி, அது பாதியிலே மறைந்ததென்றால் இறைவனிடம் ஏது நீதி, அந்த இறைவனிடம் ஏது நீதி. பாவம் நிறைந்த பூமியிலே பசும் பொன்னில் ஒரு ஜோதி, அது பாதியிலே மறைந்ததென்றால் இறைவனிடம் ஏது நீதி, அந்த இறைவனிடம் ஏது நீதி. இறைவன் கையால் எடுத்தது எந்த சோதி, இறைவன் கையால் எடுத்தது எந்த சோதி, அது எங்கே பிறந்து வளர்ந்தது அந்த சோதி, பசுபொன்னாக பிறந்து வந்த சோதி, பசுபொன்னாக பிறந்து வந்த சோதி, இந்த பாடலாம் போற்றுகின்ற ஜோதி ஜோதி ஜோதி, இந்த பாரெல்லாம் போற்றுகின்ற ஜோதி. பாவம் இருந்த பூமியிலே பசு பொன்னில் ஒரு ஜோதி, அது பாதியிலே மறைந்ததென்றால் இறைவனிடம் ஏது. உக்கிரவனை வென்றெடுத்து உலக புகழ் ஜோதி, உக்கிரவனை வென்றெடுத்து உலக புகழ் ஜோதி, உத்தமர் காவலியம் வந்தல் முத்து ஜோதி, தத்துவத்தை எடுத்து சொன்னேன் தாராள ஜோதி, தத்துவங்கள் எடுத்து சொன்னேன் தாராள ஜோதி, அவர் தலைவர் முத்து ராமலிங்கம் தேவர் என்னும் ஜோதி, தேவர் என்னும் ஜோதி. விண்ணாய் விட்டெடுத்தே தங்கமுத்து ஜோதி, ஏழி என்றாய் விட்டெடுத்தே தங்கமுத்து ஜோதி, இப்பூமியில் தெய்வமாக போற்றுகின்ற ஜோதி, தத்துவத்தை எடுத்து சொன்னேன் தாராள ஜோதி, தத்துவங்கள் எடுத்து சொன்னேன் தாராள ஜோதி, நம் தலைவர் முத்து ராமலிங்கம் தேவர் என்னும் ஜோதி, தேவர் என்னும் ஜோதி. பாவம் இருந்த பூமியிலே பசும் பொன்னில் ஒரு ஜோதி, அது பாதியிலே மறைந்ததென்றால் இறைவனிடம் ஏது. அந்த இறைவனிடம் ஏது நீதி. நாடு தெரிந்து வென்ற மலையிலே ஒரு தெரிந்து வென்ற